வணக்கம். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் போட்டியிடுவதில்லை என்று அறிவித்ததற்கு என்ன காரணம் என்பதை வெளிப்படையாக கூறினாலும் அதை முழுமையாக அதிமுகவின் தொண்டர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அவர் வெளியிட்டுள்ள அறிவிப்பு என்னவென்றால், சமீபத்தில் ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் திராவிட முன்னேற்றக் கழகத்தினர்கள் பணப்பட்டுவாடா செய்துதான் தேர்தலில் வெற்றியடைந்தார்கள். அதே நிலைமைதான் விக்கிரவாண்டி தொகுதியிலும் நடைபெறும். நாங்கள் இந்த தேர்தலில் களமிறங்கவில்லை. முழுக்க வருகின்ற சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்வதற்கான ஆயத்த பணிகளை செய்ய தொடங்கிவிட்டோம் என்று எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூறியிருந்தார். ஆனால் இது முழுமையாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய தகவலாக இருக்கிறதா என்று பார்த்தால், அதிமுக அப்படிப்பட்ட கட்சி கிடையாது. எதற்கும் பின்வாங்காது. வரலாற்றிலேயே இடைத்தேர்தலில் அதிமுக போட்டியிடாதது எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக தான். அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் பன்னீர்செல்வம் அவர்கள் வெளியிட்டுள்ள அறிவிப்பு என்னவென்றால், அதிமுக வேட்பாளர்களை அறிவிக்காமல் இருந்தால் எனது மகன் பி. ரவீந்திரநாத்தை வேட்பாளராக நான் அறிவிப்பேன். அதிமுகவின் தொண்டர்கள் வேறு எந்த ஒரு கட்சிக்கும் ஓட்டுக்களை செலுத்தக்கூடாது. அதாவது அவர்களது சின்னம் என்றைக்குமே புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் காட்டி தந்த இரட்டை இலைதானே தவிர மற்ற சின்னத்திற்கு அவர்களது கை போகக்கூடாது என்பதில் தற்பொழுது மும்முரமாக தனது மகனை இரட்டை இலை சின்னம் கிடைப்பதற்கான ஏற்பாடுகளை செய்து வருகிறார். அல்லது பலா சின்னத்தில், தனது சின்னமான பலா சின்னத்திலேயே தனது மகனை போட்டியிடுவதற்கான வேட்புமனு தாக்கல் செய்வதற்கான ஆயத்த பணிகளை மேற்கொண்டு வருகிறார் பன்னீர்செல்வம் அவர்கள். நிச்சயமாக இவர் வெற்றியடைவாரா பி. ரவீந்திரநாத் என்று பார்க்குமேயானால், கடந்த அதிமுக எம்பியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரே நபர் பி. ரவீந்திரநாத் அவர்கள்தான் தேனி தொகுதியில் வெற்றியடைந்தார். இந்த முறையும் அதிமுகவில் உள்ள ஒட்டுமொத்த பலமும் பி. ரவீந்திரநாத் அவர்களுக்கு கிடைக்குமே. ஆனால் சட்டமன்ற தேர்தலில் இடைத்தேர்தலில் அவர் களம் இறங்குவார், வெற்றி வாய்ப்பை தட்டி செல்வார் என்றும் கூறப்படுகிறது. இது அதிமுகவிற்கு கோபத்தை ஏற்படுத்துமா என்று பார்க்குமே. ஆனால் நிச்சயமாக கிடையாது. ஏனென்றால் அவர்கள்தான் போட்டி போடவே இல்லையே. அப்படியே பார்க்கும் பொழுது அதிமுகவின் ஓட்டுக்களும் பன்னீர்செல்வம் அவர்களது ஓட்டுக்களும் இரண்டுமே பி. ரவீந்திரநாத் அவர்களுக்கு விழுந்தால் நிச்சயமாக இடைத்தேர்தலில் பன்னீர்செல்வம் அவர்களது செல்வாக்கு மிக பெரிய அளவில் மாறும். தைரியமாக தனது மகனையே களத்தில் இறங்கி போட்டியிட வைத்ததற்காகவே பன்னீர்செல்வம் அவர்களுக்கு பாராட்டுகளும் வரும் என்பதில் மாற்று கருத்து கிடையாது.